ரமலானுக்காக உங்களுடைய பிளானிங் என்ன? எப்படி இந்த ரமலானை கழிக்க போறீங்க? ரமலானை வெறுமனே அதாவது தாகித்து பசித்து மட்டும்தான் கழிக்க போறீங்களா, அல்லது இந்த ரமலானை நின்று வணங்கி தொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை தந்து, அல்லது எல்லா நிலையிலையும் அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக உற்று நோக்குறான் என்கிற அந்த பயபக்தியை இந்த ரமலான் உங்களுக்கு தருகிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரமலான் வரப்போகுது, ரமலானுக்காக இந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம், இந்த 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 துணிமணிகளை வாங்கி வைக்கிறோம், அல்லது சமையலுக்கான பர்ச்சேஸ், இதெல்லாம் ஓகே. அல்லாஹ்வை நெருங்குவதற்காக என்னுடைய இந்த ரமலானுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன? எவ்வளவு சிறப்பை அல்லாஹ் இங்கே தருகிறான் இந்த ரமலான். இந்த ரமலானுக்கு எல்லாம் இன்னும் சில தினத்தில் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். என்ன நாம தயாரிச்சிட்டோம்? ஆனால் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் இறை பொருத்தத்தையும் அருளையும் பெற்ற சஹாபாக்கள் இந்த ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த ரமலானுக்காக தயாராகிடுவாங்க. 6 மாதங்களுக்கு முன்பாக. அப்படியானால் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எவ்வளவு இந்த ரமலானுக்காக தங்களை தயார்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் பொருந்தி கொண்டேன், அவர்களை கண்ணியப்படுத்திட்டேன், அவருடைய நன்மை பிரம்மாண்டமானது. சஹாபாக்களை பற்றி பெருமானாரும் பலர்த்த சிலாகிக்கிறாங்க. அவர்களுடைய ஏக்கம் இந்த ரமலானுடைய எதிர்பார்ப்புக்காக 6 மாதம். நம்ம எல்லாம் நோன்பு முடிஞ்சிட்டா பெருநாளோட அல்லது 6 நோம்போட நம்முடைய நிலை ரமலானை பற்றி கொஞ்சம் அப்படியே மறதி வந்துடும். அடுத்த ஷாபானுக்கு தான் இல்லையா மீண்டும் ரமலானுடைய எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த சஹாபாக்கள் ரமலானுக்கு பிறகும் ரமலானில் செய்த நன்மைகள், ரமலானில் செய்த ஒவ்வொரு துஆக்கள், ரமலானில் நின்று தொழுத தொழுகைகள், ரமலானில் ஓதிய குர்ஆன் வசனங்கள், இவை அனைத்தையுமே அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரஹ்மானே, நீ அங்கீகரிக்க வேண்டும் கருணையாளனே. எங்களுடைய அமலை அல்லாஹ் நீ தூர வீசி விடாதே. உன்னுடைய காலடியிலே சன்னிதானத்திலே ஒப்படைக்கிற ஒரு இபாதத்துகளாக எங்களுடைய நோன்பை நீ ஆக்கித்தா, எங்கள் நோன்பை நீ ஏற்றுக்கொள்ள என்று கேட்கிற ஒரு நேரம் இந்த நேரம். அப்படிதான் சஹாபாக்கள் ரமலான் முடிந்த பிறகு அடுத்த 6 மாதம் ரமலானில் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ள துவா